ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பிசிக்ஸ்ல வந்து டாப்ளர் எஃபெக்ட்ல எக்ஸாம்பிள்ல லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸான சம்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்ற மாரி தான் சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி டாப்ளர் எஃபெக்ட் கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்க சம்ஸ் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். ஓகே, இப்ப நம்ம சம்ஸ்குள்ள போலாமா? ஓகே. Okay, இப்ப நான் fourth question read பண்றேன். A source and listener are both moving towards each other with a speed v by 10, where v is the speed of sound. If the frequency of the note emitted by the source is f, what will be the frequency heard by the listener? Okay, தமிழ் மீடியத்துக்கு நான் question read பண்ணிடுறேன். ஒளி மூலமும் கேட்பனரும் v by 10 வேகத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி நகர்கின்றனர். இங்கு v என்பது ஒலியின் வேகமாகும். ஒளி மூலத்தின் வெளிப்படும் ஒலியின் அதிர்வெண் f எனில் கேட்பனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண் என்ன? ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஏ சோர்ஸ் அண்ட் லிசனர், அதாவது சோர்ஸ் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், ட்ரெயின். ஸோ ட்ரெயினும் லிசனரும் போத் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அதாவது இப்போ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ல நம்ம ஸ்டேஷனரி லிசனர் தான் பார்த்தோம். கேட்குனர் வந்து ஓய்வு நிலை அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ இங்க வந்துட்டு கேட்குனரும் நகர்றாங்க, அதாவது லிசனரும் மூவ் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஓகேவா? சோர்ஸ் அந்த ட்ரெயினும் லிசனரும் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர், அதாவது ஒளி மூலமும் கேட்குனரும் ஒருவரை ஒருவர் நோக்கி நகர்கின்றனர். அண்ட் அதோட 2 பேரோட ஸ்பீட் என்ன கொடுத்துட்டாங்க, ட்ரெயினோட ஸ்பீட் அண்ட் லிசனோட ஸ்பீட் என்ன கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே v by 10. ஓகேவா? ஒளி மூலமும் கேட்கினரும் 2 பேரோட வேகம் என்ன கொடுத்துட்டாங்க, v by 10 வேகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேர் v is the speed of the sound, அதாவது ஸ்பீட் வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் ஏர் மீடியம் வந்து v நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதான் காற்றில் ஒளியின் வேகம் v. அதோட வேல்யூ என்ன, 330 மீட்டர் பெர் செகண்ட். கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அந்த வேல்யூ தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதான் 330 மீட்டர் பெர் வினாடி தான் சொல்லியிருந்தேன். அதான் கொஸ்டின்ல வந்து 313 கொடுத்தா நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கொடுக்கலன்னா வீனே வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி கொடுக்கலன்னா வி கண்டிப்பா கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த நோட் எமிட்டட் பை த சோர்ஸ் இஸ் எஃப். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபார்முலாஸ்ல என்ன படிச்சிருந்தோம், அதாவது லிசனரோட ஃப்ரீக்வன்சினா என் டேஸ், அதே மாதிரி சோர்ஸோட ஃப்ரீக்வன்சினா என். இப்போ இங்கே வந்துட்டு சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து என்னன்னு வச்சுக்க சொல்றாங்க, எஃப் அப்படின்னு வச்சுக்க சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஒளி மூலத்தின் அதிர்வெண் என் அப்படின்னு படிச்சிருப்போம். கேட்கனரோட அதிர்வெண் வந்து நம்ம என் டேஸ்ன்னு படிச்சிருப்போம். இங்க வந்துட்டு ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணை வந்துட்டு நமக்கு வந்து என்னன்னு வச்சுக்க சொல்றாங்க, எஃப்னு வச்சுக்க சொல்றாங்க. ஸோ என்ன கேட்கறாங்க, வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி ஹியர்ட் பை த லிசனர். அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என் டேஷ் தான் கேட்கறாங்க. ஓகேவா? கேட்குனரால் உணரப்படும் ஒலியின் அதிர்வெண் தான் கேட்கறாங்க. ஸோ என் டேஷ் தான் கேட்கறாங்க. ஓகே, எப்பயும் போல நம்ம வந்துட்டு இப்போ இது எந்த சுச்சுவேஷன் வரும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் நம்ம டாப்ளர் எஃபெக்ட்ல 8 கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா 8 சுச்சுவேஷன்ஸ். ஸோ அதுல ட்ரெயினும் லிசனரும் 2 பேருமே டுவர்ட்ஸ் ஈச் அதர், அதாவது ஒருவரும் நோக்கி நகர்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் தான் கிவன் எழுதுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம ஈஸியா எழுத முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ 2 பேரோட ஸ்பீட் என்ன குடுத்துருக்காங்க, இங்க வந்துட்டு அதாவது விஎல் வெலாசிட்டி ஆஃப் த லிசனர் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த சோர்ஸ், அதாவது ஒளி மூலம் அண்ட் கேட்குனரும் 2 பேரோட வேகம் என்ன குடுத்துருக்காங்க, v by 10, v by 10 அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன குடுத்துட்டாங்க, இங்க வந்துட்டு சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி n வந்து என்னன்னு வச்சுக்க சொல்லிருக்காங்க, fன்னு வச்சுக்க சொல்லிருக்காங்க. அதாவது ஒளி மூலத்தின் அதிர்வெண் வந்து fன்னு வச்சுக்க சொல்றாங்க. அதுக்கடுத்து அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி n டேஷ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? n டேஷ், அதாவது கேட்குனரால் உணரப்படும் ஒலியின் அதிர்வெண் n டேஷ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஃபார்முலா எழுதிருவோம். ஸோ அண்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு நமக்கு விஎல் அண்ட் விஎஸ் ரெண்டுமே நம்ம இங்க போறனால எது பிளஸ்ல போடணும் எது மைனஸ்ல போடணும் அப்படின்றதுக்கு நம்ம கிராஃபை கம்பேர் பண்றோம். ஓகேவா? ஸோ எப்பயும் போல நம்ம கிராஃபை கம்பேர் பண்றப்போ நம்ம கிராஃப்ல வந்துட்டு ஸோ இந்த சைடு வந்துட்டு பாசிட்டிவ் வேல்யூஸ் எழுதுவோம், இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூஸ் எழுதுவோம். ரைட் சைடு வந்து சோர்ஸ் போட்டுக்கோங்க, லெஃப்ட் சைடு லிசனர் போட்டுக்கோங்க. ஸோ 2 பேருமே மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஓகேவா? இப்போ இந்த கிராஃபை கம்பேர் பண்ணப்ப இந்த லிசனர் இருக்காங்களே, ஸோ லிசனர் வந்து கிராஃப்ல வந்துட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்க சைடு போறதுனால நம்ம விஎல் வந்து பிளஸ்ல போடுறோம். அண்ட் சோர்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூ சைன் இருக்கனால நம்ம சோர்ஸ் வந்து நம்ம விஎஸ் வந்து மைனஸ்ல போடுறோம். ஓகேவா? அண்ட் வந்துட்டு எப்பயுமே என்ன சொன்னேன், என் டேஷ் வந்து ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு எழுதுங்க, என் வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு எழுதுங்க, விஎல் வந்து நியூமரேட்டர்ல எழுதுங்க, விஎஸ் வந்து டினாமினேட்டர் எழுதுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு என் டேஷ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, வி பிளஸ் VL by V minus VS into N. ஓகேவா? ஓகே, கொடுத்திருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். N dash equal to V plus VL என்ன, V by 10 by V minus V by 10 into N. ஸோ இங்க அடுத்து எண்ணுக்கு பதிலா நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், எஃப்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துடலாமா? ஸோ 10V plus V by 10
the whole divided by 10v minus v by 10. ஸோ என்னுக்கு பதில் என்னன்னு வச்சுக்கிறோம், எஃப்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க டினாமினேட்டர்ல இருக்க இந்த 10 10மே கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அதுக்கடுத்து n dash equal to 10v plus v என்ன 11v by இங்க 10v minus v வந்து 9v into f. ஓகேவா? இங்க நான் சொன்னேன் இல்லையா, நம்பர் வந்து சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை, அந்த 330 போட தேவையில்லைன்னு சொன்னேன். ஏன்னா இங்க v கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்ப n dash equal to 11 by 9 into f. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 11 வந்து 9ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ 9. ஸோ 9 டேபிள் 11 வராது. ஸோ 19 இஸ் 9. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா 2. ஸோ 2 வந்து 9ஓட சின்ன நம்பர் ஆக்கனால இங்க பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ 2 டைம்ஸ் 9 வந்து 18. அகெயின் சப்ராக்ட் பண்ணோம்னா 2 தான் வருது. ஸோ அகெயின் 0 சேர்த்துக்கிறோம். அகெயின் 2 டைம்ஸ் 9 வந்து என்ன 18. ஸோ அப்போ அகைன் சப்ராக்ட்னா 2. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, n dash equal to 1.22 f. ஸோ இதுதான் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி என்ன, n dash equal to 1.22 f. அதாவது கேட்குனரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண் வந்து 1.22 f. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் டாப்லர் எஃபெக்ட்ல எக்ஸாம்பிள்ல லாஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்குறோம். ஓகேவா? கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு, அட் வாட் ஸ்பீட் should a source of sound move away from a stationary observer so that the observer find the apparent frequency equal to half of the original frequency. ஓகே, தமிழ் மீடியத்துக்கு ரீட் பண்ணிடுறேன். கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் ஆனது உண்மையான அதிர்வெண்ணில் பாதியாக இருக்க வேண்டுமெனில் ஒளி மூலம் எவ்வளவு வேகத்தில் கேட்குனரை விட்டு விலகி செல்ல வேண்டும். அதாவது இந்த கொஸ்டின்ல ஸ்டேஷனரி அப்சர்வர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது அப்சர்வர்னாலும் லிசனர்னாலும் சேம் தான். ஓகேவா? அதாவது நமக்கு இது வரைக்கும் இருக்க கொஸ்டின் லிசனர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் அப்சர்வர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்சர்வர்னாலும் லிசனரும் சேம் தான். ஸோ லிசனர் வந்து ரெஸ்ட்ல இருக்காங்க. அதாவது கேட்குனர், அதாவது தமிழ் மீடியத்தை பொறுத்த ஒரு பிரச்சனை, கேட்குனர் தான் எல்லா கேள்வியும் கொடுத்துட்டாங்க. ஸோ கேட்குனர் வந்து ஓய்வு நிலையில இருக்காங்க. அதாவது இங்க இங்கிலீஷ் மீடியத்துல ஸ்டேஷனரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க வந்து ஓய்வு நிலைன்னு எதுவும் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொன்னேன், கேட்குனரும் மூவ் பண்றாங்கன்னா அது வந்து கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க கேட்குனர் பத்தி கொஸ்டின் எதுவும் மென்ஷன் பண்ணதுனால நமக்கு வந்துட்டு ஒன்லி அந்த என்ன சொன்ன ஒளி மூலம் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ கேட்குனது ஓய்வு நிலையில தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது இப்போ இந்த கொஸ்டினை ஈஸியா நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து டிவி வால்யூம் வந்துட்டு ஃபுல்லா 100 வால்யூம் நீங்க ஃபுல்லா வச்சிருக்கீங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு அந்த வால்யூம் வந்துட்டு 50யா இருக்கிறப்ப நீங்க வந்துட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அத மாதிரி தான், அதாவது ட்ரெயினோட சவுண்ட் ஒரிஜினல் சவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி என்ன என், அண்ட் அதே மாதிரி அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சினா நம்ம என் டேஸ். அந்த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து அந்த ஒரிஜினல் சவுண்ட்ல இருந்து பாதி. அப்ப நான் அப்படியே டிவி இதை சொன்னேன், 100ல பாதி வந்து 50 சொன்னீங்க. ஸோ 50 வந்து நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கப்போ உங்களுக்கு அந்த 50 அந்த வால்யூம் சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அந்த ட்ரெயினோட ஒரிஜினல் சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரிஜினல் சவுண்ட்லேருந்து பாதியா வந்துட்டு எப்போ அந்த ட்ரெயினோட ஸ்பீட் வந்துட்டு எந்த ஸ்பீட்ல போறப்ப உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது கேட்குனரோட அதிர்வெண் வந்துட்டு பாதியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது ஒளி மூலத்தின் வேகம் வந்துட்டு எவ்வளவு இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த கேட்குனரால் கேட்கப்படும் அதிர்வெண் வந்து அந்த ஒளி மூலத்தின் அதிர்வெண் அந்த ஒளி மூலத்தின் அதிர்வெண்ல இருந்து பாதியா இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கேள்விதான். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அண்ட் வந்து இது வந்துட்டு எந்த சுச்சுவேஷன், இப்போ இது வந்துட்டு லிசனர் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்காங்க, கேட்கணும் ஓய்வு நிலையில தான் இருக்காங்க. ஆனா ட்ரெயின் வந்து மூவ்ஸ் அவே இல்லையா? சோ அதாவது ஒளி மூலம் வந்து விலகி செல்லுது. ஓகேவா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃபை வேணா நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது கிராஃப்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம், இந்த பக்கம் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் போடுவோம், இந்த பக்கம் நெகட்டிவ் வேல்யூஸ் போடும். ஸோ லிசனர் வந்து லெஃப்ட் சைடு, லிசனர் ரெஸ்ட்ல தான் இருக்காங்க. ஓகேவா? ட்ரெயின் மட்டும் இந்த கேட்குனரை விட்டு விலகி செல்லுது. ஓகேவா? ஸோ ட்ரெயின் வந்து கேட்குனரை விட்டு விலகி செல்லுது. ஓகேவா? அப்ப வந்துட்டு ட்ரெயின் இந்த சோர்ஸ் வந்துட்டு இந்த கிராஃபை கம்பேர் பண்றப்ப இந்த பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்க சைடு போடுது. ஓகேவா? அந்த லிசனர் ரெஸ்ட் அப்படின்றனால நம்ம என்ன எழுதுவோம், விஎல் வந்து 0 போட்டுருவோம். ஓகேவா? விஎஸ் வந்து பிளஸ்ல போடும். ஓகேவா? ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு எந்த சுச்சுவேஷன் வரும், இது வந்து டாப்லர் எஃபெக்ட்ல எய்த் சுச்சுவேஷன். ஓகேவா? ஓகே, ஸோ எய்த் சுச்சுவேஷன் ஃபார்முலா என்ன, என் டேஷ் ஈக்குவல் டு வி பை வி பிளஸ் விஎஸ் இன்ட்டு என். ஓகேவா? ஸோ இங்க என் டேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, n/2. ஸோ n/2 வந்து அந்த விஎஸ் தானே கேட்டிருக்காங்க. அந்த ட்ரெயின் வந்து எந்த ஸ்பீட்ல போறப்ப n/2வா இருக்கும், அதாவது அந்த சோர்ஸோட ஃப்ரீக்வன்சிலேருந்து பாதியா இருக்கும், அந்த ட்ரெயினோட சவுண்ட்லேருந்து பாதியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால n டேஷ் ஈக்குவல் டு n/2 ஈக்குவல் டு வி பை
வி பிளஸ் விஎஸ் இன்ட்டு என். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு இதுல பாருங்க, இந்த பக்கமும் மல்டிபிள், அதாவது மேல நியூமரேட்டர்ல இருந்தா நமக்கு வந்துட்டு மல்டிபிள் இல்லையா? ஸோ எண்ணும் இந்த சைடு எண்ணும் கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 1/2 ஈக்குவல் டு வி பை வி பிளஸ் விஎஸ். இப்போ இந்த இடத்துல அந்த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் அது வந்துட்டு 313 கொடுக்கல. ஸோ இங்கேயே வீணே வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேன்சல் ஆயிடும். அது காற்றில் ஒளியின் வேகம் வீணே நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ நம்பர் கொடுக்கல, 330 மீட்டர் பெர் வினாடி கொடுக்கல. ஓகே, ஸோ நான் வீணே வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இது கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? வி பிளஸ் விஎஸ். ஸோ வி பிளஸ் விஎஸ் இங்கே போயிருமா? இந்த 2 இங்கே போச்சுன்னா என்ன வரும்? 2வின்னு வருமா? அதுக்கப்புறம் இப்போ விஎஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ விஎஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம்னா 2வி, இந்த வி இந்த சைடு போறப்ப மைனஸ் வின்னு வருமா? அப்ப விஎஸ் ஈக்குவல் டு இந்த 2வில ஒரு வி போச்சுன்னா வி. அப்ப வந்துட்டு ட்ரெயினோட ஸ்பீட் வந்துட்டு என்ன, இதுக்கு அந்த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் ஏர் மீடியம்க்கு ஈக்குவலா இருக்கப்பதான் நமக்கு வந்து அந்த அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரிஜினல் சவுண்டை விட பாதியா இருக்கும். அதாவது ட்ரெயினோட ஒரிஜினல் சவுண்ட்ல பாதியா இருக்கும். அதாவது அந்த ஒளிமூலத்தின் வேகம் இருக்குல்ல, ஒளிமூலத்தின் வேகம் வந்து காற்றில் உள்ள ஒளியின் வேகத்துக்கு சமமா இருக்கிறப்பதான் நமக்கு வந்து கேட்கனரால் உணரப்படும் அந்த அதிர்வெண் வந்து ஒளிமூலத்தின் அதிர்வெண்ணோட ஒளிமூலத்தின் உண்மையான அந்த அதிர்வெண்ணுக்கு பாதியா இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த 5th கொஸ்டின். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.